Hello students. So இன்னைக்கு standard 11th physicsல application of dimensional analysis அதில் first application என்ன இருக்கு உங்களுக்கு to convert a physical quantity from one system of units to another. அப்படின்னா ஒரு quantity கொடுத்துருப்பாங்க physical quantity, அதை வந்து ஒரு system to another system நம்ம convert பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு MKS சிஸ்டம் இருக்குது, CGS சிஸ்டம் இருக்குது. MKS சிஸ்டம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் SI சிஸ்டம் ஆல்சோ. ஓகேவா? சரி, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.12 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர் இன்டூ நியூட்டன் மீட்டர் m⁻⁻2 யூஸிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ இங்கே என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ இதில் டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெஷர். ஓகேவா? சரி, தென் எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? நம்ம அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹெட்டிங் கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். ஸோ எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டமுக்கு மாற போகிறோம். ஸோ நம்ம எந்த சிஸ்டமில் இருக்கோம், we are in 76 சென்டிமீட்டர்னா அது CGS சிஸ்டம். சென்டிமீட்டர்னா CGS சிஸ்டம். So we are going from, or we are converting the given physical quantity from CGS system to MKS system. ஓகேவா? ஸோ எடுத்தோன்னா கொடுத்த கொஷின்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன, ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெஷரு, அடுத்து நம்ம எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டம் போகிறோம், we are moving from CGS system to MKS system. ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்தோன்னா நம்மளுக்கு 2 சிஸ்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ CGS and this one MKS, or you can say SI. So we are moving from CGS system to MKS system. So இந்த மாதிரி நீங்கள் 2 காலம் போட்டுக்கோங்க. Now we have to write the dimension quantities. என்னென்னா we have mass, ஓகேவா, then length, time. இங்கே நம்மகிட்ட mass, then length, time. ஓகேவா? ரைட், this is the first system. ஸோ அதனால் நான் வந்து suffix 1 போட்டுக்கிறேன். we are moving to the second system. ஸோ இது வந்து நம்ம suffix 2 போட்டுக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ மாஸ் இங்கே என்னது, கிராம். ஸோ இங்கே வந்து 1 கிராம்னு போட்டுக்கணும். இங்கே வந்து லென்த் வந்து சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர். அண்ட் டைம் இஸ் செகண்ட். ஸோ 1 செகண்ட். MK சிஸ்டமில் மாஸ் என்னவாக இருக்கும், கிலோகிராம், 1 கிலோகிராம். லென்த் வந்து 1 மீட்டர். அண்ட் தென் டைம் பிகம்ஸ் 1 செகண்ட். ஸோ எடுத்தோன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி டேபிளேஷன் போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட்டு. ஸோ we have moved from CGS system to MK system முடிச்சிட்டோம். Now what is the quantity? The physical quantity is pressure. ஓகேவா? Pressure. What is the dimensional formula for pressure? It is m L⁻⁻1 and T⁻⁻2. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கணும். ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா இட் இஸ் m⁻1 L⁻⁻2 T⁻⁻2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு we are going to the எப்படி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தேட் த ப்ரெஷர், எக்ஸாக்ட் ப்ரெஷர் அவங்க கொடுக்கல, பட் இன்ஸ்டெட் அவங்க வந்து அந்த மெர்க்யூரி காலமோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 76 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸாக்ட் ப்ரெஷர் நீ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் யூ நீட் ப்ரெஷரோட ஃபார்முலா P is equal to H⁻g. இது நம்ம ஃப்ளூயிட் லெசனில் படிச்சிருப்போம், ஸ்மாலர் கிளாஸில் ஃப்ளூயிட் லெசனில் படிச்சிருப்போம். தட் இஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு H⁻g. ஓகேவா? ரைட். நவ் திஸ் இஸ் ஹைட், H இஸ் 76 சென்டிமீட்டர் given into density. Density of mercury தெரியுமா? Density of mercury is 13,600 in MK system. பட் நம்மளுக்கு வந்து இப்போ CGS system வேணும். ஸோ அதனால் we are having 13.6 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 into gravity. G வந்து gravity, acceleration due to gravity. அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9.8 m/s². that is in MKS. பட் நம்மளுக்கு CGSல வேணும். ஸோ அதனால் it becomes 980. ஓகேவா? 9.8 m/s² மாதிரி இது வந்து என்ன ஆயிரும், 980 ஆயிரும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இது வந்து ப்ரெஷர்.
இப்போ இந்த கொடுத்துருக்க குவான்டிட்டியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to convert to MK system. இது எல்லாமே நம்மளுக்கு என்னது CGS சிஸ்டமில் இருக்குது. ஓகேவா, இது மீட்டருக்கு பதில் சென்டிமீட்டரில் வந்துச்சு, இது kgm power -3 பதில் கிராம் சென்டிமீட்டர் பவர் -3, and this one is மீட்டர் per second square பதில் மீட்டர் என்னவாயிரும் சென்டிமீட்டர் s பவர் -2. இது ஓகேவா? சரி, next pressure dimension முடிச்சிட்டோம், formula முடிச்சிட்டோம். Now we have to go to the conversion. Okay, so how to go for the conversion? So let us start. So CGS to MKS nala first in the quantity நம்ம எழுதக்க போறோம். So pressure P1 in, that is m mass dimension m1 L power 1 T power 1. Okay va, this is in CGS. This will be equal to, and the MKS வந்து P2 வச்சுக்குவோம், then M2 L2 and T power T2. Now we have to give some powers. ஏன்னா ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு பவர்ஸ், that is dimension formula வந்து நம்மளுக்கு பவர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி பவர் கொடுக்கணும்னா this becomes A, ஸோ இது A, this becomes B, this is also B, this becomes C, this also becomes a C. Okay va? So this is the next step. So I repeat, first you have to find we are going from which system to which system. So this is first table போட்டுட்டோம், then pressure oda dimensional formula எழுதணும், then இங்கே இந்த பர்டிகுலர் சம்க்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து டைரெக்டாக கொடுக்கல, ஸோ நம்ம இந்த கன்வர்ஷன் மூலயமா நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், we are equating both the system because pressure வந்து whether it is in CGS system or MK system அதோட டைமென்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். நம்ம என்ன வேணும், MK system வேணும். ஸோ we have to find what is P2. So therefore P2 becomes P1, then M1A L1B T1C divided by M2A L2B T2C. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஸோ P2 தான் வேணும். ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நான் இந்த சைட் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், டினாமினேட்டரில் வந்துடும். we are taking now காமன் A இருக்குல்ல, ஸோ BC தனியாக காமனாக கொண்டு வந்த போகிறோம். ஸோ P1 M1 by M2 whole power A, then L1 by L2 whole power B, then T1 by T2 whole power C. So இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். Okay, now we are just going to substitute. Okay va, சரி. Now what is ABC? If you compare this with this pressure oda dimensional formula oda compare பண்ணோம்னா இங்கே மாஸ் இருக்குது, இங்கே மாஸ் இருக்குது. So we get A is equal to 1, B is equal to -1 and C is equal to -2. Okay va, -2. இது எப்படி கம்பேர் பண்ணோம், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவோட நம்ம கம்பேர் பண்ணி ABC கொடுத்துட்டோம். Now if you see P1, what is P1? That is this value. So இதை வந்து நான் இங்கே வந்து P1 வச்சுக்கலாம். Then M1 M2 we have here, then L1 L2 also we are having this here, and T1 T2 நம்மளுக்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஸோ we are going to substitute. So therefore P2 is equal to P1 பதில் நான் என்ன போடுவேன், 76 into 13.6 into 980. Okay, then M1, what is M1? 1 gram by M2 வந்து 1 kilogram whole power A பதில் 1. Then L2 1 centimeter by L1 is 1 centimeter, L2 is 1 meter power -1, and T1 is 1 second, this is also 1 second power -2. So இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம we have just substituted. ஓகேவா, now இந்த குவான்டிட்டி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 76 into 13.6 into 980 as it is அப்படியே வச்சுக்குவோம். now இங்கே கிராம் கிலோகிராம், ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பெஸ்ட் திங் 1 kilogram equal to 1000 gram அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 gram as it is, 1 kilogram equal to 1000, so 10 power 3 gram whole power 1, 1 centimeter by 1 meter equal to 100.
So 10 power 2 centimeter whole power minus 1, and this 1 second cancel ஆயிரும். So it is just 1. So இதோட value வந்து just 1. Okay வா? Now here gram cancels, centimeter cancels. Okay, now this point as it is 13.6 into 980 as it is. 1 by 10 power 3 power 1 எவ்வளோவா இருக்கும்? 1 by 10 power 3 தான் இருக்கும் into 1 by 10 power 2 whole power minus 1. That means it is inverse. So இது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்? நியூமரேட்டரில் போயாச்சா? ஓகே, now this becomes cancels. ஓகேவா? இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 10 power 3 10 power 2 போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? only 10 kilo 10 இருக்கும். ஸோ 76 into 13.6 into 980 into இங்கே 10 power 2 இங்கே 10 power 3 இருக்கும். ஸோ it becomes 1 by 10. ஓகேவா? சரி, அடுத்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ that also get cancelled. ஸோ 72 equal P2 equal to 76 into 13.6 into 98. That's all. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா finally you will get this is equal to 1.01 into 10 to the power of 5. That is the value. அப்போ இங்கே நம்ம என்ன யூனிட் போடணும்? we have changed from CGS to MKS னா அப்போ MKSல என்ன போட சொல்லியிருக்காங்க? நியூட்டன் m power minus 2. so therefore you will write நியூட்டன் m power minus 2. ஓகேவா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து தப்பாக ஒன்று சொல்லிட்டேன். ஆக்சுவலி திஸ் இஸ் L1 T1. நான் பை சான்ஸ் L power 1 T power 1 சொல்லியிருப்பேன். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் L1 நாட் L power 1. அதேமாதிரி இது T1 நாட் T power 1. நெக்ஸ்ட் we will see example 1.13. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? if the value of universal gravitational constant is 6.6 into 10 to the power of minus 11 Newton meter square kg power minus 2, that is in SI system, then find its value in CGS system. So universal gravitational constant உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் 2. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சில இட் இஸ் இன் SI system. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டம் போக போகிறோம்? we are going from SI system or you can say it is MKS system to we are going to CGS. ஓகேவா? ஸோ நம்ம MKS system to CGS system நம்ம மாற போகிறோம். ஓகே, இப்போ MK சிஸ்டமில் நம்ம ஃபேக்டர்ஸ் எதை போகிறோம்? M1 L1 T1, தட் இஸ் டைமென்ஷனல் அந்த குவான்டிட்டிஸ் கூட என்ன வேல்யூஸ்? ஸோ MKS மாஸ் இஸ் 1 kilogram, length is 1 meter, time is 1 second. அதே மாதிரி CGSல M2 L2 T2. ஸோ M2 வந்து என்னவாயிரும்? இட் இஸ் 1 gram, L2 1 centimeter and this is 1 second. ஸோ இது என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு மாற்றிட்டோம். சரி, அடுத்து what is the physical quantity given? So physical quantity is universal gravitational constant. So we have to indicate by capital G. Okay va? Now இதோட for dimensional formula. What is the dimensional formula for universal gravitational constant G? It is m power minus 1, then it is L power 3 and T power minus 2. Okay va? So m power minus 1, L power 3 and T power minus 2. So this dimensional formula you have to by heart. Okay va? Then what is the value given? G in SI system கொடுத்துருக்காங்க. So SI system is equal to it is 6.6 into 10 to the power of minus 11 Newton meter square kg power minus 2 given. So நம்ம கொடுத்துருக்க quantities எல்லாம் நம்ம point எழுதிட்டோம். Now we have to go for the conversion. So we start G in SI is equal to G in CGS. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அதுக்கு அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஜென்ரல் G in SI it is M1, ஏன்னா SI வந்து 1ல் கொடுத்துருவோமா. ஸோ M power 1 power A, then L1 power B,
and T1 power C. This is equal to G in CGS M2 power A, L2 power B and T2 power C. Okay, now I want CGS la venum. Okay va. So இந்த இருக்க factor வந்து we have to take it to this side. So this becomes G in CG. Okay, SI போட்டுக்கலாம். G in SI M1 power A, L1 power B, T1 power C divided by இந்த term நம்ம இங்கே கொண்டு வர போறோம். So M2 power A, L2 power B, T2 power C. This is equal to G in CGS. நான் அப்படியே left side right side வந்து interchange பண்ணி எழுத போறேன் and then I am going to substitute all the values. I am going to substitute. G in CGS is equal to G in SI. G in SI value என்னது 6.6 into 10 to the power of minus 11. No need to write the unit. Okay va? Sure. Into M1A. So before that the A common அடிச்சுக்கலாமா? So அதை நம்ம இதை போட்டுக்கிறோம் M1 by M2 whole power common power A, L1 by L2 whole power B, T1 by T2 whole power C. Now we will substitute the other values. 6.6 into 10 to the power of minus 11 as it is. M1 என்ன substitute பண்ணலாம்? It is 1 kg. So M1 பதிலா 1 kg by M2 பதிலா என்ன வரும்? 1 gram. And what is A? So from the dimensional formula we are having minus 1. Then L1 it is 1 meter. L2 it is 1 centimeter. What is B? B will be 3. Okay. And T1 T2 1 second 1 second. C வந்து என்ன வேணும்? minus 2. சரியா? So இந்த A, B, C நம்ம எங்கிருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? A, B and C we are comparing with the powers of the dimensional formula of gravitation. சரியா? So அது வேணும்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். That is A is equal to minus 1, B is equal to 3, C is equal to minus 2. Okay, இங்கே எழுதியாச்சு. So substitute பண்ணியாச்சு. Okay. Next we come to that calculations. Okay வா? So என்ன பண்ணலாம்? 6.6 into 10 to the power of minus 11 as it is. So ஏதாவது ஒரு குவான்டிட்டியில் நம்ம மாற்ற போகிறோம். So 1 kilogram வந்து நான் என்ன செய்வேன்? கிராம்ஸ்லேயே மாற்றுறேன். So 1 kilogram equal to 10 power 3 gram by 1 gram and the whole power minus 1. 1 meter 100 centimeter, so 10 power 2 centimeter by 1 centimeter whole power 3, and this becomes cancel, so it is just 1. இப்போ நீங்கள் டவுட் கேட்கலாம், மீன்ஸ் ஏ கிலோகிராம் வந்து கிராமாக மாற்றுறீங்க, கிராமை ஏன் கிலோகிராமாக மாற்றக்கூடாதா? பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றலாம், ஆர் சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ், பட் எனி ஹவ் ஆன்சர் வில் பி ரைட். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து 1 kilogram வந்து 1000 கிராம் மாற்றிட்டு 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கிராம் கிராம் கேன்சல்ஸ், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல். So this is 6.6 into 10 to the power of minus 11 into 10 to the power of 3. Here it is minus 1. So 10 to the power of minus 3. Okay va? And multiply by 10 power 2. Inge or 3 irukku. So 10 power 2 3 is 6. Right. And 1 as it is finished. Then we will manipulate this powers. So 6.6 as it is. 10 to the power of minus 11 minus 3. எவ்வளவு? minus 14, right? Into 10 to the power of 6. This is equal to 6.6 into 10 to the power of minus 14. 6 எவ்வளவாயிரும்? minus 8. So G in CGS. Okay va? G in CGS equal to 6.6 into 10 to the power of minus 8. Value கண்டுபிடிச்சிட்டோம். But what will be the unit? So இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டன், இங்கே நியூட்டன் by this SI unit. CGS என்ன வரும்? dyne. இங்கே மீட்டர் ஸ்கொயர், so this becomes centimeter square. இங்கே kg power minus 2 இருக்கு, இங்கே gram power minus 2. So that is the final value.